தண்ணி விட்டா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, சுத்தமான நாட்டு பசு நெய், முனுக்குன கல்லுப்பு. எத்தனை நாள் ஆகும்? கொஞ்சம் போட்டு எங்கிட்டு போ. நம்ம கழுத்துக்கலாம் நல்லா தேங்க. எது வாங்கி முடிச்சா நல்ல பெரிய தாளங்களை வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வேலைக்கிறவ கிட்ட கண்ணால போடுவோம். அதே மாதிரி போட்டு அவ்வளோதான் போடுங்கடா. நெருப்பு ரெடியா? இது ஒரு வழியா வச்சுட்டு வந்துருவேன். சுத்தமான நாட்டு பசு நெய், பச்சை வகை மல்லித்தழை, புதினா, நறுக்கின வெங்காயம், எல்லாம் நெய், அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, நறுக்கின தக்காளி, பச்சை தண்ணி, பிரியாணி அரிசி, முந்திரி திராட்சை, காஞ்ச எலுமிச்சை, கல்லுப்பு, கூட வா வா வா. மெதுவா இருக்குங்க. ஐயரக்கே இந்த பக்கம் வச்சு ஐயா மெதுவா வை. திருப்பி வா. புத்தனைக்கு அப்படியே வா, கிளக்கிட்டு வா. கொஞ்சம் லேசா கிளக்கிட்டு. சரியா இருக்கு. முடிய போட்டுருவோம். பயங்கரமா இருக்கு. அப்படியே கொடு. சைடுல மிதிச்சு விடுறது ஓகே தானே? லேசா மிதி, ரொம்ப அழுத்தி மிதிச்சிராத. ஓகே கிளாத பாக்குறியா? ஏய் கிளி. ஏய் பிரியாணி தூக்கி ஒளிச்சு வைங்கடா. அப்படியே பெரட்னா மண்ணை பிடிச்சிருக்கு. இதே மட்டும் ஒரு வழியா பிடிச்சி போச்சு பாரு. ஒரு வாசனையாகவும் இருக்குண்ணே. காலை சுடுது, வாசனை நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி வந்துருக்கு. எங்க அப்பா எப்படி வந்து ஆத்தாடி பயங்கரமா இருக்குண்ணே. சூப்பர். ஆஹா எல்லா விஷயமே சைலனா அப்படியே அங்கிட்டு வாங்க.
அப்படியே கரெக்டு. ஐயோ அப்படியே தூக்கி கள்ளி கொண்டு வருது கரண்ட் கேமராவுக்கு. இந்த வரே அப்படியே ஒரு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம். ஓகே முழுசா இருக்கு வேற. கலண்டு ஓடும். அதெல்லாம் பிச்சு ஓடுது. என்ன எல்லாம் எப்படி கிடக்கு? வெந்து கலாண்டுச்சு. ஆத்தாடி ஆமா தனியா வருது. இந்த செவல் வருது. ஆட பாதியோட வந்துச்சு. வந்துச்சு. சூப்பர் புட்டி. இன்னைக்கு மோகமான புட்டி. வேற லெவலியா. இன்னைக்கு குழிமந்தி பிரியாணி உண்மையிலேயே வாழ்க்கையிலே முதன்னு இன்னைக்கு தான் குழிமந்தி பிரியாணி சாப்பிட்றோம். இந்த குழிமந்தி பிரியாணிக்கு 5 அடிக்கு நல்லா குழியை நோண்டி அதில் வந்து தணல்லாம் போட்டு கறியை போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த கறி ஒழுங்காக வேகுமோ, அந்த பிரியாணி ஒழுங்காக வருமோன்னு நாங்களே பயத்தில் சந்தேகத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு சிக்கனை வேக வச்சா எப்படி அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கும், அதை விட சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பியா, அந்த லெக்கை எடுக்கும்போது நான் அப்படியே கொட்டுது, வெறும் எலும்பு தான் வருது. எலும்பு தனியாக கறி தனியாக பிச்சுக்கிட்டு வருது. அதுவும் இந்த ஆட்டுக்கறியோட அந்த சாறு இறங்கி அந்த பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டு. அது கஷ்டப்பட்டு நல்லா ஜாலியாக குழியை வெட்டிவிட்டு நல்ல கிணத்துல போயிட்டு ஜாலியாக நச்சுன்னு ஒரு குழியில் போயிட்டு நல்லா சந்தோஷமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வேற லெவல் குழிமந்தி பிரியாணி அமோகமாக இருக்குது. வேற லெவல்.